ஹாய், நான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் புலாவ் செஞ்சு காமிக்க போகிறேன். ஏற்கனவே நம்ம பீஸ் புலாவ் செஞ்சுருக்கிறோம். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ், மிக்சட் வெஜிடபிள்ஸ், பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி விருப்பப்பட்டா தக்காளி இதெல்லாம் கழுவி வச்சுருக்கோம்ல. ஆமாம், தக்காளி பழம், ஒரு தக்காளி பழம், 1.5 வெங்காயம், பாஸ்மதி ரைஸு, இல்லை நீங்கள் ஆர்டினரி பச்சரிசி கூட போட்டுக்கோங்க. ஜீரக சம்பா போட்டால் நல்லா தான் இருக்கும். நெய், எண்ணெய், சில்லி பவுடர், மஞ்சத்தூள், உப்பு, புலாவுங்கிறதுக்காக 2 பட்டை, கிராம்பு. இப்போ செய்ய ஆரம்பிப்போம். தண்ணி நம்ம வந்து இதை வந்து புலாவ் வந்து எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா, நான்லாம் இதை எதுக்காக வந்து பிள்ளைகளுக்கு செய்கிறதுக்கு இது பண்ணுறேன்னா, பிள்ளைகள் வந்து இந்த பீன்ஸ்லாம் சாப்பிட்றதே கிடையாது. பட்டாணி சாப்பிட்றாங்க, கேரட் வந்து அம்மா எப்படியாவது ஊட்டிடுறாங்க, சூப் வச்சுனாலும் கொடுத்து பிள்ளைகளை சாப்பிடுது. இந்த பீன்ஸ் ஒன்றை மட்டும் அம்மா மாதிரியே சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டம்தான். அது இப்படி பிள்ளைங்களுக்கு பிரியாணி பிடிக்குது. ஆனால் எந்நேரம் பிரியாணியை போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி புலாவ்னு ஒரு பேர் வச்சு லேசாக அந்த ஃப்ளேவர் வர்ற மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா நீங்களும் நல்லா சாப்பிடுவீங்க. ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸும் வந்து ஈஸியாக இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியும். சரியா? பட்டையும் கிராம்பும் போட்டிருக்கேன். நெய், புலாவுங்கிறதுக்காக நெய் போட்டிருக்கேன். என்ன இவ்வளவு போட்டால் போதும், பிரியாணிக்கு மாதிரி நிறையா போடணுங்கிறது கிடையாது. வெங்காயம் போட்டுரும், பெரிய வெங்காயம் 1 தான் போட்டிருக்கு. இது பிளெயின் ரைஸாக சாப்பிடாம பிள்ளைங்களுக்கு வந்து ஃப்ளேவர் ஸ்கூலுக்கு வச்சு இப்போ கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கூல் பாக்ஸு எம்டி ஆகி வரும், ஒரு ஃப்ளேவரோடு இருக்கும். கேட்கும், நாளைக்கு என்ன புலாவுமா போட போகிறீங்க அப்படி கேட்கும். உங்களுக்கே அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இதுனா பிள்ளை வந்து எல்லாம் ஒரு பருக்க விடாமல் சாப்பிட்டா பீன்ஸ் சாப்பிட்ட ஒரு திருப்தி உங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து கேரட்டு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. பட்டாணி கொடுத்து பாருங்கள், சாப்பிடுவாங்க. பீன்ஸ் கொடுத்து பார்த்து சாப்பிட மாட்டாங்க. அது இப்படி சாதத்தில் போட்டு கொடுத்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ் வந்து நல்லாவே போடுங்க. வெஜிடபிள்ஸ் நம்மளும் சேர்ந்தாலும் சாப்பிட்றோம், எல்லாருக்கும் சத்து வரட்டும். தக்காளி பழம் ஏன் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் தக்காளி பழம் போடாமல் பச்சை மிளகா போட்டு கூட போடலாம். தக்காளி பழம் போடுறதுனால சில்லி பவுடர் போடுங்க. இல்லை ஆண்டி எங்களுக்கு தக்காளி பழம் போட வேண்டாம், ஒயிட் கலரில் இருந்தால் பிடிக்கும் அப்படின்னா தக்காளி பழத்தை எடுத்துட்டு பச்சை மிளகா போட்டு இதே மாதிரி பண்ணாலே நல்லாயிருக்கும். நிறைய பேர் அது செஞ்சுட்டு வந்து என்கிட்ட ஃபீட்பேக்கு கொடுக்கும்போது சிலர் ஆண்டின்னு கூப்பிட்றாங்க, சிலர் அம்மான்னு கூப்பிட்றாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இப்படிலாம் வந்து எனக்கு ஒரு சர்க்கிள் வரும்னு நினைக்கல. நான் சில இதெல்லாம் வந்து இந்த கொத்து பரோட்டாவில் வந்து சில பிள்ளைங்கள்லாம் வந்து அம்மான்னு சொன்னதுலேருந்து எனக்கு கண்ணீர் வர ஆரம்பிச்சிச்சுன்னு சொல்லும்போது, ஐயோ பிள்ளைங்களை வந்து நம்ம ரொம்ப வந்து எமோஷ்னல் ஆக்கி விட்டோமோ அப்படின்னு இருக்குது. ஆனால் வந்து ஒரு மாதிரி நிறைய பிள்ளைங்க நமக்கு சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் இருக்குது எனக்கு. அப்படி கமெண்ட் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அதனால் ரொம்ப எல்லாருக்கும் வந்து இது வந்து சில்லி பவுடர் வந்து காஷ்மீரி சில்லி, இது காரம் ஏன்னா நீங்கள் கலர்களுக்காக செய்ய போகிறீங்க அப்படிங்கும்போது கலர்ஃபுல்லாகவும் இருக்கணும், அது நேரத்தில் காரம் இல்லாமல் இருக்கணும். அதனால் வந்து காஷ்மீரி சில்லி போடுங்க, கடையில் வாங்குங்க. காரம் இருக்கிறதுனா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் ரைஸ் போடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். மூடி வச்சிரும். அதனுடைய தண்ணியிலேயே வேகும். கொஞ்சம் சிம்மில் வச்சுருவோம். என்ன சிம்மில் வச்சோம்னா
அந்த வேர்த்து தண்ணி சொட்டு சொட்டாக விழும், அதுலேயே ஒட்டாமல் வந்து இதாகும். சரியா, மூடி போட்டு 2 நிமிஷம் தான் ஆகுது. ஏன்னா வந்து நமக்கு தெரியும் பீன்ஸும் இதுவும் ஒரு 2 பெரட்லேயே வெந்துடும். அதனால 2 நிமிஷம் நான் பார்த்தீங்கன்னா சிம்ல தான் வச்சிருக்கீங்க இல்லையா? சிம்மில் தான் வச்சுருக்கேன். வேர்வை ஃபார்ம் ஆகிருக்கு பார்த்தீங்களா. நான் இதை உங்கள்கிட்ட காமிக்கிறக்காக தான் மூடி எடுக்காமல் இருக்கேன். இந்த இப்படியே வேர்த்து விடும்ல, இந்த தண்ணியிலேயே வெந்துடும். இதுக்கு மேலே தண்ணி வெஜிடபிள்ஸ்க்கு ஊற்ற வேண்டாம். சரியா, இப்போ வந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வெந்துருச்சுங்கிறது தெரியும். இந்த டொமேட்டோலாம் இதாகிடுச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். இது நசுக்கி பார்க்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஏன்னா இன்னொன்று அரிசி போட்டு வேக வேற வைக்கணும். பீன்ஸு கேரட்டு வந்து ஈஸியாக வேகக்கூடியது. அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கேன், நான் போடுறேன். நான் இந்த பாஸ்மதி ரைஸ் தாங்கிறதுனால நீங்களும் அதே தான் எடுங்க. எடுத்துங்க. எல்லோரும் ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளைங்க நல்லா சம்பாத்தியம் பண்ணுறீங்கள, பாஸ்மதி ரைஸில் தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு புலாவ் போட்டு கொடுங்க, தப்பு கிடையாது. ஆர்டினரி ரைஸே இப்போ வந்து 60 ரூபாய்க்கு போயிடுச்சு. இது வந்து எத்தனை பங்கு எடுத்துருக்குறோமோ 1.5 பங்கு. நாங்கள் 1.5 கப் எடுத்துருக்கோம். 1.5 கப்பு எடுத்துருக்குறோம். 1.5 கப்பு 3 கப்பு தண்ணி. இதை பரட்டிட்டு நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இவ்வளோ கலர் இருக்கிறதுனால மஞ்சத்தூள் போட்டோம்னா அந்த கலர் நல்லா எலகண்ட்டாக தெரியும். சரியா, இதுக்கு வந்து எலுமிச்சம்பழம்லாம் போட வேண்டாம். பிரியாணிக்கு போடுற மாதிரி எலுமிச்சம்பழம்லாம் போட வேண்டாம். டேஸ்ட் பார்த்துட்டு போடும், நல்லா வரும். நான் காய்கறிக்கு வந்து அப்போது உப்பு போட்டிருக்கேன், அதனால் அரிசிக்கு தனியாக போட்டுருவோம். இதில் 1.5 கப்பு எடுத்துருக்கேன் தண்ணி. இது அரிசி, இதுக்கு 3 கப்பு தண்ணி. ஏன்னா ஜீரக சம்பாவை விட பிரியாணி இது பாஸ்மதி வந்து கம்மியான தண்ணி இழுக்கும். அதனால் ஜீரக சம்பானா 2 பங்கு தண்ணி, பாஸ்மதினா 1.5 பங்கு தண்ணி. அப்படின்னா தான் அந்த பொலங்கிறது நல்லா வரும். போட்டாச்சா, இனி வந்து இதுக்கு உப்பு, அரிசிக்கு மட்டும் உப்பு. அப்போ நம்ம காய்கறிக்கு போட்டோம்ல, அதனால் அரிசிக்கு உப்பு போட்டோம்னா அவ்வளோதான். இது இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுவோம், அதெல்லாம் ஒன்றும் பேச்சே கிடையாது. அப்படியே மூடி வச்சு சிம்மிலே வைங்க. நீங்கள் ஒன்றும் குக்கரில் வைக்கிறவங்க குக்கரில் வைக்கலாம். ஒரு சத்தத்தில் வெந்துடும். இப்படி ஓப்பனாக வச்சிங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறீங்க. திருப்பி க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் ஆயிருக்கு. இதை முடிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இது ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ் அவங்களுக்காக சமையல் பண்ணுறதுக்கு ஈஸி டு குக்கு, சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இது முடிஞ்சதுக்கப்புறம் திறந்து இப்போ நான் வச்சு வந்து ஒரு 7-8 நிமிஷம் ஆச்சு. 7-8 நிமிஷம் ஆச்சு. இந்த தண்ணி பூரா வத்திருச்சு. இன்னும் ஒரு நிமிஷம் அந்த டொமேட்டோலாம் எப்படி கலர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், லவ்லியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுக்கு பிடிக்கும். யங் கேர்ள்ஸ், ஆஃபீஸ் கோயிங் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும். இதுக்கு சைடுக்கு வந்து நல்ல கீரி முட்டை இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா, இந்த சிக்கன் ஃப்ரை ஒன்று இருக்குது, அந்த இதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது எப்படின்னு உருளைக்கிழங்கு வதக்கல் மாதிரி உருளைக்கிழங்கு வதக்கிறது வச்சு சாப்பிட்லாம். சேப்பங்களுக்கு ரோஸ்ட்டு போட்டு சாப்பிட்லாம். சிப்ஸ் வச்சு சாப்பிட்லாம். பட்டர் பீன்ஸு பொரிக்கறி வச்சு சாப்பிட்லாம். இன்னும் ஒரே ஒரு நிமிஷம் இருக்கட்டும். அவ்வளோதான் இருக்கணும். இது உங்கள்கிட்ட காமிச்சா பிறகு 1 நிமிஷம் வச்சுருக்கேன். வெந்துருச்சு. அடியில் தண்ணி அப்போயே வந்து வற்றிருந்தேன். நான் கொஞ்ச நேரம் இருக்கட்டுங்கிறதுக்காக வச்சுருந்தேன். சாதம் வெந்துருச்சு, தண்ணி வற்றிருச்சு. நான் இப்போ இதை அமர்த்திட்டு இதை வந்து மூடிடுறேன். இது இந்த விழுற தண்ணி வச்சு அது சொட்டா விழுந்து அதுக்குண்டான பக்குவத்தை இருக்கட்டும். நீங்கள் நேரம் கழித்து சர்வ் பண்ணி இது பண்ணிடுவோம். ஓகே, புலாவ் ரெடி. இது குக் அண்ட் சர்வ் பாத்திரத்தில் வச்சதுனால இது அப்படியே நான் இருக்கட்டும்னு சொல்லிட்டேன். பாத்திரத்தை சர்வ் பண்ணலை. இது ரொம்ப நல்லா வந்திருக்குது. ஈஸி டு மேக்கு. இது வந்து நீங்கள் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா கிரேவி சிந்திருச்சு, எண்ணெய் வழிஞ்சிருச்சுங்கிற பிரச்சனையே இருக்காது. பிள்ளைங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கு இதே மாதிரி ஒரு கீரி முட்டை
ஒரு சிக்கன் ரோஸ்ட்டு, சிக்கன் வதக்கல் நான் அடுத்து செஞ்சு காமிக்க போகிறேன். அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். உருளைக்கிழங்கு வதக்கல், வெண்டைக்காய் வதக்கல், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட்டு, இந்த கோலா உருண்டை, வெஜிடபிள் கோலா உருண்டை, மட்டன் கோலா உருண்டை, எதுனாலும் இதுக்கு வந்து நல்லாயிருக்கும் காம்பினேஷன் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ, எது வந்து உங்களுக்கு சீக்கிரம் ஒன்றும் இல்லைன்னா ஆனியன் ரைத்தா கூட போதும். எது வந்து சீக்கிரம் முடியணும்னு நினைக்கிறீங்க. ஆஃபீஸ்க்கு போகிற பிள்ளைங்கள்லாம் எவ்வளோ பிஸியாக அலையில் கிளம்புவீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் கோலா உருண்டை உட்காந்து நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது 2 எக்கு வேக போட வேண்டியதான், கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி கீரி முட்டை போட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி போடுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒன்று அதை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.